வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, லிஸ்ட்னா என்னன்றத பத்தி தான் பார்க்க போறோம். லிஸ்ட்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா என்னன்றத பார்த்துருவோம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எப்பவுமே யுஎல் அப்படின்ற ஒரு டேக்லைன் தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க நான் கோட்ல டைப் பண்றேன். இந்த யுஎல் இதுதான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நம்ம லிஸ்ட் பண்ற ஐட்டம்ஸ்லாம் லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எல்ஐ எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா எல்ஐ, யுஎல் இதெல்லாம் இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஐட்டம் ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஓகே ரைட். இப்போ நம்ம லிஸ்ட் ஐட்டம்ல பை டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குற இந்த லிஸ்ட்லாம் ஸ்மால் சர்க்கிள் அந்த டாட் மாரி தான் வரும். அத நம்ம புல்லட்டின் அப்படின்ற சொல்லுவோம். அது டாட் மாரி தான் வரும். இப்போ யுஎல்ல நம்ம சும்மா லிஸ்ட் ஐட்டம்ல கோட் வித் அஸ்வின் சொல்லி ஒண்ணு குடுக்குறேன். இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் போட்டு நான் அஸ்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ப்ரௌசர்ல என்ன என்டர் ஆகுதுன்றத போய் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி வரதெல்லாம் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ இந்த டாட்டா வருதா இதெல்லாம் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் நெக்ஸ்ட் சொன்னால மொத்தம் 3 டைப் அன்ஆர்டர்ட், ஆர்டர்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் பார்த்துட்டோம். நம்ம அடுத்து ஆர்டர்ட் லிஸ்ட்னா என்னன்றத பார்ப்போம். ஆர்டர்ட் லிஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓஎல் அதுதான் ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளையும் லிஸ்ட் ஐட்டம் போட்டுருவோம். கோட் வித் அஸ்வின் அஸ்வின் சொல்லிட்டு. இப்போ நம்ம ப்ரௌசர்ல என்ன என்டர் ஆகுதுன்றத போய் பார்ப்போம். இப்போ இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல இருக்கு. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா பார்த்தீங்களா 1, 2ன்னு வந்துருச்சு. இது ஆர்டர்ட் லிஸ்ட். ஒரு மாதிரி ஆர்டர்டா 1, 2, 3 அப்படி வருதுல அது ஆர்டர்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி புல்லட்ஸ்ல வந்தது அன்ஆர்டர்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா என்னன்றத பத்தி பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒரு ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி உள்ளது தான் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நம்ம அதுக்கு கோட்ல போய் பார்த்துருவோம். ஓஎல் மாதிரி டிஎல். டிஎல்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ள நம்ம லிஸ்ட் ஐட்டம்ன்றது கொடுக்க மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க டிடி அப்படின்னு போட்டுருவோம். இப்போ அதே மாதிரி டிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த டிடினா என்ன, டிடினா என்னன்றதை நான் சொல்றேன். இப்போ டிடியில பாத்தீங்கன்னா இங்க நான் என்ன சொல்லிடுறேன், காஃபி அப்படின்னு போட்டுருவோம். காஃபின்னு சொல்லிட்டு போட்டு அது பிளாக் கலர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிடுவோம். பிளாக் கலர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். இதே மாதிரி நான் இன்னொரு டிடி டிஎலி நான் போடுறேன். இப்போ இதை நான் இங்கே போட்டுட்டு இது டீன்னு மாற்றுறேன். டீன்னு மாற்றிட்டு இங்கே நான் ப்ரௌன் கலர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி நான் போட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுன்றதை போய் பார்த்துருவோம். பார்த்தீங்களா? இப்போ காஃபினா பிளாக் கலர் ட்ரிங்க், டீனா ப்ரௌன் கலர் ட்ரிங்க். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் டிடினா என்ன, டிடினா என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. டிடினா டிஃபைன், அதாவது அந்த நேமை டிஃபைன் பண்ணுறது தான் நம்ம டிடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காஃபிக்குள்ளே உள்ள ப்ராப்பர்ட்டி தான் பிளாக் கலர் ட்ரிங்க். அதுதான் நம்ம டிடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது டிடி, அதோட நேம் டிடி. ஓகேவா? இவ்வளோதான் லிஸ்ட் பத்தினது. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.